நமஸ்காரம். சம்மர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு காட்டன்ல வெரைட்டியா மடிசார்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மாலி ஸ்ரீநாத் கலெக்ஷன்ஸ்ல நியூ லான்ச். மாலி ஸ்ரீநாத் கலெக்ஷன்ஸ்லாம் இல்ல, இந்த மடிசார் வகைராலேயே இதுவரைக்கும் எங்கும் கண்டிராத அப்படின்னு சினிமால எல்லாம் டைட்டில் போடுற மாதிரி யார்கிட்டயும் இல்லாத புது வகையான ஒரு மடிசார் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். என்ன மெட்டீரியல், என்ன மாதிரி வீவிங், எப்படி வாஷ் கேர், இதுல என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் இப்ப பார்க்கலாம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மடிசாரில் புது வகையான இப்படிலாம் சொல்லலாம், இருந்தாலும் அத்தனை இன்ட்ரடக்ஷனுக்கும் தகுந்த மாதிரியான இது ஒரு சாரி தான். இது கோட்டா விஸ்கோஸ்ல நம்ம போட்டிருக்கோம். சூப்பரான ஒரு மடிசார் சாரி இது. நீங்க ரெகுலர் 6 yardsல பார்த்திருப்பேன், நிறைய பேர் வாங்கியும் கட்டின்னு இருப்பேன். இது நாங்க எங்களுடைய 6 yardsலயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாரி. ஓகே, அது என்ன அப்படின்னா ஃபுல் சாரியும் இந்த மாதிரி வரும். ஓகே, இது எதுவுமே பிரிண்ட் கிடையாது, இது எல்லாமே வீவிங். இதுக்கு பேரு டாபி வீவிங்னு சொல்லுவா. இந்த பக்கம் பேக் சைட்லயும் நான் காட்டுறேன். டாபி வீவிங்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஸ்டைல்ல வரக்கூடியது. ஓகே, கோட்டா விஸ்கோஸ் சாஃப்டியா இருக்கும். கோட்டா விஸ்கோஸுடைய ஃபீல் எப்படி இருக்கும்னா லினனை சில்கா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கோட்டாங்கிறது உங்களுக்கு காட்டன், விஸ்கோஸ்ங்கிறது சில்க் டைப். ஸோ இந்த கோட்டா விஸ்கோஸ்ல ஒரு கலர் காம்போ, அழகான ஸ்ட்ரெயிட் லைன் கலர் காம்போல போட்டிருக்கோம். ஓகே, பல்லு பாருங்க, பல்லு இந்த மாதிரி வீவ்ஸ். ஓகே, கீச்சா வீவ்ஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும். கீச்சா வீவ்ஸும் தெரியும். இது என்னன்னா ஒரு பட்டி இருக்கும். இது இந்த கீச்சா வீவ்ஸ்ல உங்களுக்கு இணைச்சிருப்பா. இது வந்து திஸ் இஸ் வே ஒன் டைப் ஆஃப் ஆர்ட் ஆஃப் வீவிங். இது நமக்கு பெங்கால் சைட்ல தான் கிடைக்கும். அதுல நாம இப்ப மடிசார் போட்டிருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 10.5 yards. ஓகே, கலர் காம்போ அடி தூள் கலர் காம்போ, உங்களுக்கு பேபி பிங்க்ல எல்லோ. இது ஷேடட் டையிங் டைப் சாரி. என்ன டைப் சாரி? ஷேடட் டையிங் டைப் சாரி. எப்படி நம்ம அப்படின்னா இந்த சாரியை நல்லா நெஞ்சு முடிச்சிடுவா. நெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாடிக்கு ஒரு கலர் டை பண்ணுவா, பல்லுக்கு ஒரு கலர் டை பண்ணுவா. ஸோ இது பேஸ் பார்த்தேன்னா இந்த மாதிரி டாபி ஸ்டைல்ல உங்களுக்கு வீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க இங்க பார்த்தேன்னா கூட தெரியும் ஒரு ஈவன் டையா இருக்காது. ஏன்னா இதோட தான் கரெக்டா கலர் பண்ணும் அப்படின்னு வராது. இதை வந்து டை பண்ணி இந்த பல்லுக்கு ஒரு ஷேடும் பாடிக்கு ஒரு ஷேடுமா கொடுத்துதான் இது பண்ணியிருப்பா. சோ இங்க எனக்கு ஈவனா இல்ல, மேலே கிழியுமா இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. திஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் டையிங். இந்த ஆர்ட் ஆஃப் டையிங்ல இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? லவ்லியான கலெக்ஷன், வெரி 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 லைட் வெயிட், அப்படியே பூ மாதிரி இருக்கு. நான் அப்படி ஒரு லீஃப் வேணா அப்படி எடுத்து போடுறேன் பாருங்க. சோ அப்படி ஒரு லைட் வெயிட். இதுல அழகா உங்களுக்கு ஒரு குஞ்சம் பினிஷும் இருக்கும். சீத்ருவா இருக்குமா? இருக்காது. நாம மடிசார் உள்கச்சம் கொடுத்து சுத்தி கட்டும் போது ஒண்ணுமே தெரியாது. இது யார் வேணாலும் கட்டலாம், யார் வேணாலும் ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். வாஷ் கேர் மட்டும் சொல்றேன். வாஷ் கேர் இது வந்து ரொம்ப இன்ட்ரென்சிக் வீவ் இருக்கு. இந்த மாதிரி டாபி வீவ் இருக்கக்கூடிய எந்த சாரியா இருந்தாலும் மிஷின்ல போட்டேன்னா என்ன ஆகும், பக்கத்துல இருக்க ஹூக்கோ பட்டன்ஸோ இதை பிடிச்சு இழுத்து இது வந்து வீணா போயிடும். ஸோ இது வந்து ஒரு ஜென்டில் ஹேண்ட் வாஷ், ஷாம்பு வாஷ் பண்ணிண்டா இந்த அழகு சாரி அப்படியே உங்களோடயே இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன மாதிரி பிளவுஸ் போடலாம்? சும்மா நான் அப்படி ஒரு மாடல் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கக்கூடிய காந்தா ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சாரிக்கு பிளவுஸ் போட்டேன்னா சூப்பரா இருக்கும். இல்லையா ஒரு ப்ரோக்கேடு இல்ல பிளெயின்ல ஒர்க் பண்ணது போடும்போது இந்த சாரி எல்லாம் அடி தூளா இருக்கும். ஓகே, இதுல என்னென்ன கலர் காம்போன்னு காட்டிடுறேன். இப்போ இதுல எல்லாத்துலயுமே நம்ம ரெண்டு சாரி வர வச்சிருக்கோம். ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறதுனால ஐ வாண்ட் டு ட்ரை திஸ். நான் கட்டி பார்த்தாச்சு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த ஷேடை நான் காமிக்கிறேன். லைட் ப்ளூ, லைட் ப்ளூலயுமே இது பிரைட் ப்ளூன்னு சொல்லலாம். நல்ல நன்னா பளீர்னு வானம் இருந்தா என்ன கலர்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளூல இந்த கிரீன்ல காம்போ அல்டிமேட்டா இருக்கு. இப்போ இந்த சாரியும் நம்ம கிட்ட 2 ஷேடு இருக்கு. ஓகே, அதுக்கு நான் இந்த காம்போ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காந்தா பிளவுஸ் வந்து அடிஷனல் 200 rupees. ஓகேவா? ஸோ இது வேணும்னா உங்களுக்கு நான் இதை மேட்ச் பண்ணி தரேன். சாரியோட விலை என்னன்னு சொல்லலன்னு கேட்கப்படாது. ஃபுல் வீடியோவும் மறக்காம பாருங்க. இந்த இது வந்து ஒரு லைட் ஆலிவ் கிரீன். லைட்னா லைட். ஓகே, அதுல சி கிரீன் சொல்லக்கூடிய, ஐஸ் கிரீன் சொல்லக்கூடிய பல்லு ஒர்க். ஸோ கோட்டா விஸ்கோஸ் டாபி வீவிங்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுலயும் நம்ம கிட்ட 2 ஷேடு இருக்கு.
அதுக்கு நான் இந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இதுக்கு நல்ல பிரைட் சில்க் காட்டன் இல்லைன்னா ஒரு ப்ரோகேட் சில்க்ல மேட்சிங் போட்டா இது சூப்பரா இருக்கும். 10.5 yards மடிசார்ஸ்ல இப்போ பீச்சி பிங்க்குமே நல்ல பிரைட் பீச்சி பிங்க் கொஞ்சம் டாமினேட் ஆற மாதிரியான ஒரு பாடி கலர் பார்த்துட்டு இருக்கோம் இது. ஓகே, இது நல்ல இது இப்ப இது ப்ளூ அடியில இருக்கறனால உங்களுக்கு இங்க வயலட் ஷேட் தெரியுது. இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்கி பீச். ஓகே, பீச்சி பிங்க்னு சொல்லக்கூடாது, பிங்கி பீச். பிங்க் தான் இதுல டாமினேட்டா இருக்கு. அதுக்கு இந்த ப்ளூ வந்து உங்களுக்கு பல்லு இருக்கு. ஓகே, சூப்பரான காம்போ. இதுலயும் இப்போ 2 saree ரெடியா இருக்கு. இதுல ரெடிங்கிறத தவிர இப்போ இனிமே இதுலயும் உங்களுக்கு நான் மல்டிபிள்ஸ் கொடுக்க முடியும் வித் கிவன் டைம். சோ இதுல உங்களுக்கு வேணும் ஃபேமிலி ஃபங்க்ஷன், எங்களுக்கு கெட் டுகெதர், எல்லாருமா ஒரே மாதிரி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றீங்களா, ஓகே ரெடி. சோ எனக்கு முன்னாடியே இவ்வளவு யார்ட்ஸ் வேணும், இந்த ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டேன்னா இந்த கலர் காம்போஸ்லாம் ரெடி பண்ணி தரேன், நான் ரெடி. மெரூன் பாடி, அதுல கிரீன் காம்போ, அடி தூள். அப்படின்னா அப்படி இருக்கு இந்த சாரி. ஓகே, இதுக்கு நான் இதை மேட்ச் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல யூ கேன் கோ ஃபார் எனி அதர் பிளவுசஸ். ஓகே, இதுலயும் யூ ஆர் ஹேவிங் 2 sarees immediately. ஓகே, டக்கு 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 டக்குன்னு புக்கிங் போட்டுருவேலாம். வயலட் கிரீன் காம்போ டாபி விஸ்கோஸ்ல நம்ம அழகான ஒரு மடிசார் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாரி இப்போ ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா இந்த சாரிய லான்ச் பண்ணும் போதே, நேத்திக்கு பாக்ஸ் ஓபன் பண்ணும் போதே ஒரு மாமி வந்து அழகா அப்படி லட்டு மாதிரி தூக்கின்னு போயிட்டா 2-3 ஷேட. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ என் கையில இருக்கிற இந்த ப்ளூயிஷ் வயலட்டை நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் பிரைட்டா ஷேட் வேணா, எனக்கு வேற மாதிரி காம்போஸ் வேணும்னாலும் we can mix match some other green also for this. ஓகே, இந்த மாதிரி கிரீன், பிரைட் கிரீன் கூட இதுக்கு போட்டாலும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணலாம், நம்ம கட்டிக்கிறது தானே, யார் பார்த்தானா பார்க்காட்டா நம்ம கான்பிடென்டா நம்மள பிரசன்ட் பண்ணிட்டாலே போறோம்ல. பர்பிள் ஷேட்ல கொஞ்சம் ஒரு பிங்க் டோன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது எப்படி அழகா இருக்கு பாருங்க. ஒரு ராணி பிங்க்னு சொல்லக்கூடியது இல்ல, ஆனா அதுல ஒரு பர்பிள் ஷேட் இருக்கு. அதுக்கு ப்ளூ காம்போ, அடி தூள்னா அடி தூள். இந்த மாதிரி நிஜமாவே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், இந்த கலர் காம்போஸ்ல எல்லாம் நம்ம கிட்ட மடிசார்ஸே கிடையாது. அதனாலதான் பார்த்து 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 இந்த மடிசார்ஸ் போட்டிருக்கேன். பரவாயில்ல, இப்ப ரேட் சொல்லிடுறேன். இந்த சாரீஸோட ரேட் வந்து 1730 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ, அண்ட் நார்த் இந்தியா ₹60 தான் ஷிப்பிங் போட்டிருக்கோம். இத்தனை நாள் 80 போட்டிருந்தோம், இப்பல இருந்து 60 போட்டிருக்கோம். ஓகே, இது ஏன் அந்த பிரைசிங் அப்படின்னா, இது கோட்டா விஸ்கோ சில்க் பினிஷ். ஓகேவா, இந்த சில்க் பினிஷ் அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட்லூம். இந்த டாபி பினிஷ் நம்ம ஹேண்ட்லூம்ல போட்டு வாங்கி அவளுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சாரியை நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி இன்னும் அடுத்து வரக்கூடிய டிசைன்ஸ்ல நான் வந்து காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி நான் ட்ரை பண்ணி அவளை கன்வின்ஸ் பண்ணி நான் இன்னும் பெட்டர் ரேட்டுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். பட் மாலி ஸ்ரீநாத் கலெக்ஷன்ஸ்ல தான் இந்த சாரியை லான்ச் பண்ணியிருக்கோம். நெவர் எவர் இந்த ஃபீல்ட் ஆஃப் மடிசார் நீங்க இதை கட்டின்னு போனேன் எங்க வாங்கினேன்னு கேட்கல அப்படின்னா என் பேரை மாத்திக்கிறேன், வேற மாதிரியா. என் பேரை இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண மாத்திருந்தாலும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மெரூன்ல ஒரு பர்பிள் டிஞ்ச் இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த பாடி கலர். அண்ட் பல்லு கலர் இஸ் லைட் கிரீன். ஓகே, மாந்துளிர் பச்சைன்னு சொல்லக்கூடிய லைட் கிரீன். அதுல யூ ஹேவ் ஒன் மோர் பீஸ் ஆல்சோ. இப்போ இதுக்கு நான் இந்த ஒரு பர்பிள், டார்க் பர்பிள் ஷேட் மேட்ச் பண்ணியிருக்கேன். காந்தா சாரீஸ், காந்தா பிளவுசஸ். இப்ப காந்தா பிளவுசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கேன் இல்லையோ, இது வந்து கைகளுக்கு வரும். ஓகே, அண்ட் யூ ஹேவ் திஸ் ஃபார் யுவர் பேக். ஸோ இது மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோட திங்கிங். உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ச் பண்ணலாங்கிறத இந்த புடவைய வாங்கிட்டு பக்கத்துல அந்த பிளவுஸை வச்சு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தேன்னா அதை நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நானும் உங்களுக்கு அதே மேட்சிங்ல கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, பர்பிள் பிங்க் வெர்சஸ் பிரைட் எல்லோ செம காம்போ தான் இதுவும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் வீவ்ஸ். இதை வந்து 6 கஜமா கட்டினாலும் பிரமாதமா இருக்கும். அதே சமயம் இதை மடிசாரா காலுக்கு குறுக்க சுத்தின்னு வந்து கட்டும் போதும் பிரமாதமா இருக்கும். அண்ட் இதோட நீலாகலம் எல்லாமே உங்களுக்கு அதாவது எவ்வளவு இருக்கணுமோ அப்படிதான் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால பத்தாம போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இல்ல, இழுத்துக்காது. ஓகே, நல்லாவே இருக்கும் இது. அதே மாதிரி ரெடிமேட் சாரீக்கு ட்ரை பண்றவா இந்த சாரீல ட்ரை பண்ணலாம், அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த கலரும் நம்ம கிட்ட 2 இருக்கு. ஓகே, அண்ட் இதுக்கு டார்க் பர்பிள் மேட்ச் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதோட வாஷ் கேர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இன்ட்ரென்சிக் வீவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபி வீவ். இது பேரு கோட்டா விஸ்கோஸ், இதெல்லாம் டாபி வீவ்.
இது வந்து மிஷின்ல போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஏன்னு நான் சொல்றேன்னா அந்த ட்ரம்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இருக்கும், இல்ல பட்டன்ஸோ ஹூக்ஸோட இருக்கிறத போடும்போது இது ப்ராப்ளம் ஆகும். ஸோ பெட்டர் ஹேண்ட் வாஷ்ல சோப் வாஷை விட்டுட்டு, ஏன்னா சோப்பு போட்டு இப்படி போட்டு பிரஷ் பண்ண வேண்டாம், ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. இல்ல ட்ரை கிளீன் கொடுங்க. ட்ரை கிளீன் கொடுக்கறதுக்கு ஐ ஃபீல் பிட்டி காஸ்ட்லி அப்படின்னு தோன்றதா உங்களுக்கு? என்ன சொல்றது, ஹேண்ட் வாஷ் இருக்கும் இல்லையா, அதுல ஆல்கஹால் இருக்கு. ஸோ அதை நம்ம பஞ்சுல தொட்டு எங்க அழுக்கு இருக்கோ அங்க மட்டும் தொடச்சி எடுத்துட்டா போறோம். அந்த மாதிரி உங்களுக்கு வாஷ் கேர், உங்களுக்கு ஜென்டில் வாஷ் கேர் தான் இதுக்கு. நான் போட்டு மிஷின்ல போட்டு கசக்கி எடுப்பேன் அப்படின்லாம் வேண்டாம். அதே மாதிரி இது வந்து கோட்டாங்கிற ஒரு காட்டன் இருக்கிறதுனாலயே இதுலயுமே நான் சொல்ற வாஷ் கேர் வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வார்ம் வாட்டர், சால்ட் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டர்ல கொஞ்சம் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு லைட்டா கசக்கி நீங்க பச்சை தண்ணியில அலசி காய போட்டுட்டு தென் யூ கேன் புட் அலாங் வித் அதர் கிளாத்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப லவ்லியான லைட் வெயிட், இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத கோட்டா விஸ்கோஸ் டாபி வீவிங்ல நம்ம மடிசார் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இதுல ஷேட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் தமிழ் நியூ இயருக்காக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா இருக்கிற ஷேடை காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுல 30 ஷேட்ஸ் உண்டு. உங்களுக்கு 30 ஷேட்ஸுமே நான் அடுத்தடுத்த வீடியோலயுமே காமிக்கிறேன். போட்ட வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே பிடிங்கி எடுத்து உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கிறத பொறுத்து இதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் வீவிங்கையும் மாத்தி நான் இனிமே கொடுக்கலான் இருக்கேன். புது விதமா நம்ம ட்ரை பண்றோம். நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். ரீசெல்லர்ஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கு. எல்லா வகையான போஸ்டிங்கும் இங்க உங்களுக்கு கிடைச்சிரும். Not only my hand stock, other regular hand stock, catalog item, non-catalog item, exclusive items, accessories, home textiles, எல்லாமே கிடைக்கும் all in one place. That's our motto. Mali Srinath Collections, MSc brand and master of collections தான் நம்மளோட tagline. So try பண்ணி பாருங்க. இதுக்கு உங்களுக்கு மடிசார்ஸுக்குமே we have separate community. அது எனக்கு மடிசார்ஸ் மட்டும் போறோம், நான் அதுக்கு மட்டுமே ரீசெல்லிங் பண்ணிக்கிறேன், அது மட்டுமே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் you can join in our community. Expecting great support from you all. Thank you.